இன்னைக்கு நம்மளோட டெய்லி எக்ஸசைஸ் ரொட்டீன்ல, அதாவது டே 5 இன்னைக்கு ஷோல்டர் டே தான். அதாவது ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ண போறோம். எப்பவும் போல வழக்கம் போல் நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரெகுலரான எக்ஸசைஸை கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கு ஷோல்டர் எக்ஸசைஸ்ல என்னென்ன எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புஷ்அப் மூலமா ஷோல்டருக்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டு தென் டம்பிள்ஸ் வச்சு நம்ம ஒரு 2-3 எக்ஸசைஸ் பண்ண போறோம். அதாவது டம்பிள் ப்ரெஸ், லேட்டரல் ரைஸ் அண்ட் டம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தென் ஷோல்டர் ஒர்க் அவுட்லேயே ஹோம் ஒர்க்குள்ள ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் இன்வெர்டட் வால் புஷ்அப்ஸ், அந்த வால் புஷ்அப்ஸ் தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனில் டெய்லி ரெகுலராக உங்களோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இதனால ஹெல்த்தியான பாடி தான் லைஃப் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லாருமே ஹெல்த்துக்கு தான் கொடுக்கணும். ஹெல்த் இருந்தாலே நமக்கு வெல்த் கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியான லைஃப் அண்ட் என்ஜாயான லைஃப் வாழ்றதுக்கு டெய்லி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்க. எக்ஸசைஸ் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். இப்போ நம்ம பாடி ஓரளவுக்கு வார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ டம்பிள்ஸ் வச்சு எக்ஸசைஸ் ஆரம்பிக்க போறோம். அதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா சீட்டட் டம்பிள் ப்ரெஸ், அதாவது உட்கார்ந்துக்கிட்டே டம்பிள் ப்ரெஸ் பண்ண போறோம். எக்ஸசைஸ் பார்க்க போறோம் டம்பிள் வச்சு. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா லோ வெயிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 2.5 kg டம்பிள்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 5 kg ஒவ்வொரு 3 செட்டு கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட்ல 12 to 15 ரெப்ஸ், 10 to 12 ரெப்ஸ் கவுண்ட் வச்சு நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். 2 செட் இந்த பிறகு 3வது செட் உங்களோட வெயிட் ஆட் பண்ணி, இல்லைன்னா ஒவ்வொரு செட்டுமே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 5 கிலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 7.5 அப்புறம் 10 வரைக்கும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தலைகீழா புஷ்அப் பண்ண போறோம். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்வெர்டட் புஷ்அப் அடிக்காம இன்வெர்டடா நீங்க வந்து கொஞ்ச நேரம் உங்க பாடியை ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணுங்க. வால் சப்போர்ட்டோட ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்க ஷோல்டர் கொஞ்சம் உங்க பாடி வெயிட்டை ஹோல்டு பண்ற அளவுக்கு உங்களோட மசில்ஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சமா நீங்க வந்து புஷ்அப் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பிகினராக இருந்தீங்கன்னா கவனத்தில் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். புஷ்அப் பண்ணுறதால உங்களோட ஃபுல் பாடி வெயிட்டை வச்சு நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்லேயே உங்களுக்கு டம்பிள்ஸ் இல்லை, ஒர்க் அவுட் பண்ண டம்பிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணி ரெகுலராக இந்த இன்வெர்டட் புஷ்அப் பண்ணுறதால உங்களோட ஷோல்டர் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும்.